இது கேஜெட் நியூஸ் 7. இந்த பேஜுக்காக நான் உங்கள் பியோ. இன்றைக்கி என்ன தகவல் பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பர் கேமோட வந்திருக்கேன் இன்றைக்கி. இந்த கேம் தான் ட்ரெயின் சிமிட்டர். இந்த கேம் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது ஒரு சூப்பர் ட்ரெயின் ஓட்டுற கேம். நான் உங்களுக்கு எப்படி விளையாடுன்னு சொல்லி தரேன். கேம் ஆடினா வீடியோக்கு மேலே லிங்க் இருக்குது, டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வகையில் ட்ரெயின் சிமிட்டர் இந்த கேம் தான். இப்போ நான் உங்களுக்கு முதல் ஸ்டேஜை விளையாண்டு காமிக்கேன். இந்த பிளேலாம் கேட்கும், இதில் கொடுத்துக்கோங்க. இதான் நம்மளுக்கு போகிறது. இந்த இடத்துல மேலே இப்படி தூக்கி விட்டோன்னா போகும். அது காமிக்குது பார்த்தீங்களா ஒரு கை. இது வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்குள்ளது. இது வந்து இப்போது முன்னாடி போகுது. இது வந்து பின்னாடி வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பச்சை கலர் இருக்குது பாருங்க, அந்த பச்சையை மேலே தூக்கி விட்டிங்க, மேலே நோக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அம்பு போய் அப்படின்னா பேக் வரும். அதே இப்போ முன்னாடி போகணுன்னா அப்படியே இந்த இது கீழே தூக்கி விட்டுரும். அது ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ முன்னாடி தூக்கி விட்டுட்டு கீழே தூக்கி விட்டு ஸ்டாப் பண்ணால் தான் திரும்பி முன்னாடி போகும். பார்த்தீங்களா போதா? இது வந்து ஆரன் எதுக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஸ்டேஷன் இதை கிராஸ் பண்ணும்போது ஆரன் அடிக்கணும். ஆரன் அப்படி அடிக்கலைன்னு வச்சுக்கோங்க, 100 XP கட் ஆகும். நான் இப்போ அவங்களுக்கு அடிக்காமல் எப்படி காட்டுறேன் பாருங்க. நான் உங்களுக்கு இப்போ மேலே அடித்தா 250 XP வரும். நான் உங்களுக்கு இப்போ அடிக்காமல் போகிறேன், என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இதில் ஆரன் அடிக்கணும். கிராஸ் பண்ணும்போது ஆரன் அடிக்கணும். நம்ம ஆரில் அடிக்கணும்னா அப்படி 100 XP மைனஸ்ன்னு வரும். இன்னொன்று அது கரெக்டாக டைமுக்குள்ளே போய் சேர்க்கணும். அதான் இதில் கேம். இந்த டைம் ஓடுது பார்த்தீங்களா மேலே, இந்த டைமுக்குள்ளே கரெக்டாக போய் சேர்க்கணும். ஸ்டேஷன் வந்துட்டு இப்போ கரெக்டாக நிப்பாட்டணும். இது கொஞ்சம் இதானாலும் கரெக்டாக நிப்பாட்டணும் அந்த இடத்துல. நான் உங்களுக்கு அடுத்த லெவல் விளாண்டு காமிக்கேன். திரும்புறதெல்லாம் உங்களுக்கு சொல்லி தரல இன்னும். இது ஒன் ஸ்டேஜில் அப்படி இல்லை. அது இது இன்னொரு ஆப்ஷன்ஸ் இருக்குது இதில், அதையும் சொல்லி தந்துடுறேன். இது வந்து முன்னாடி இந்த ஃபர்ஸ்ட் லெவலில் வருது. நான் திரும்பி பேக் வந்துக்கிறேன். இப்போ உங்களுக்கு முதல் லெவலில் அந்த ஆப்ஷன்ஸ் இல்லை, நான் வேறு லெவலில் உங்களுக்கு சொல்லி காமிக்கேன். நம்ம இப்போ ஒரு 6வது லெவல் எடுத்துக்கிறோம். பாருங்க, நம்ம அதே மாதிரி போவோம்.
இந்த பச்சை கலர் மாதிரி இதில் போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா அந்த சைடு திரும்ப சொல்லுது. அப்போ இதை பாருங்க, இந்த இதை கவனிக்கணும். இது எப்படி இந்த சைடு இழுக்கணும் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இந்த இது ஸ்பீடை நிப்பாட்டணும். என்ன இந்த இதில் ஸ்டாப் இருக்குது பாருங்க, இதில் கரெக்டாக நிப்பாட்டணும். இதே மாதிரி எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ஸ்டாப் பண்ணணும். இது மேலே பச்சை போட்டுச்சுன்னா நம்ம திரும்பி இப்போ போகலாம். இப்போ நம்ம இந்த ட்ரெயின் போனால் தான் நம்ம போக முடியும். பாருங்க இன்சைடு சொல்லுது, அப்போ நம்ம அன்சைடு போகணும். அது சொல்கிறபடி தான் போகணும். இன்சைடுனா போக முடியாது, நம்மளுக்கு தான் அது தேவையில்லாத இது. அதில் போய் நிற்கி திரும்பி நம்ம பேக் வரணும், பின்னாடி வந்து திரும்பியும் போகணும். இந்த கேம் விளாண்டு பாருங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் இந்த கேம். இதில் இங்கே திரும்ப சொல்லுதா, நம்ம எங்கே திரும்பணுமோ அந்த சைடு இழுக்கிறோம், அவ்வளோதான். இதில் இப்படி தான் ஒவ்வொரு லெவல் இருக்கு. நான் உங்களுக்கு கரெக்டாக இந்த இடம் நிப்பாட்டி காமிக்க உங்களுக்கு. இந்த பாக்ஸில் கரெக்டாக நிப்பாட்டணும். அவ்வளோதான், இதோட ஒரு ஸ்டேஜ் முடிஞ்சிடும். இதே மாதிரி தான் எல்லா கேமும் விளாடணும் பார்த்துக்கோங்க. இதே மாதிரி ஒரு நல்ல தகவலோட வேறு எது பார்ப்போம். பாய்.